ஹாய். இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போறோம். நாட்டு கோழி பிரியாணி. எப்பவுமே பிரியாணி தானே, இப்ப என்ன அப்படின்னு கேட்கீங்க. இன்னைக்கு நாட்டு கோழி பிரியாணி நம்ம செய்யறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா நாட்டு கோழி பிரியாணி செய்யறோம். அதானே நிஷா? 1000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். இருந்தாலும் நாட்டுக்கோழி பிரியாணி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக செய்யும். கிடச்சிருக்கு, இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை கிடச்சிருக்கு ஏதோ. அதே மாதிரி இந்த வீடியோவில் முன்னாடியே நான் சொல்லிடுறேன், நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், வீடியோவை மட்டும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி சமைக்கிறேன்ட்டு, ஏன்னா நிஷா ஃபஸ்ட் டைமாக செய்கிறா, நல்லா வருமா வராதான்னு தெரியாது. வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செய்யலாம் வேணான்னு நிஷா சொல்லிடுவா. என்னடி ஒன்றுமே சொல்லாமல் என்னத்தையே ஊற்றிக்கிட்டு இருக்க? நிஷா ரிவ்யூ சொல்லுவா. அப்போ ரிவ்யூ சொல்லையில் என்ன நிஷா? சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிடணும். எது மேலடா ஏற வெளுத்து விட்டுருவேன். வெளுத்து மரத்து மேலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கான். போடா. சரி போய் போய் விளையாடு போடு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துடலாம். நாலு பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட்டாக வந்துடுமா? பிராய்லர் மாதிரி சீக்கிரம் வேகாது. எவ்வளோ பெரிய கறியாக இருந்தாலும் ஒரு 3-4 விசிலில் சூப்பராக வெந்துடும். நான் வேக வச்சு காட்டுறேன். ஏய் தரணி, எங்கடா அங்கே போயிட்டு இருக்க? வாடா இங்க. தியா ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சமாளிக்க முடியல. இவ்வளோ நேரம் நீங்க சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அதான் இங்கிட்டு ஒன்று ஓடுது அங்கிட்டு ஒன்று ஓடுது. இவ்வளோ நேரம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா? இவ்வளோ நேரம்லாம் ஒன்றும் பார்க்க கிடையாது. இப்போதான் ஏதோ நாட்டுக்கோழி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னா, நாட்டுக்கோழி ஞாயிற்றுக்கிழமையில் வாங்காதீங்க, ரேட்டு கூட. மற்ற நாள்லாம் 350 ரூபா சேவல், பொட்டைக்கோழியாக இருந்தால் 600 ரூபா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பொட்டைக்கோழியாக இருந்தாலும் 700 ரூபா சொல்கிறாங்க, நாட்டுக்கோழியாக இருந்தாலும் 700 ரூபா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எல்லாம். அவன் சொல்கிறாங்க தானே. இங்கே பாருங்கள் நம்ம கோழியை, நம்மளோட நாட்டுக்கோழி அடுத்து 2-3 மாதத்தில் ரெடி ஆகிடும். ஒரு 7-8 கோழி இருக்குது. இதெல்லாம் நம்ம கோழி தான். இதை போடணும் ஃபஸ்ட்டு, இந்த இதை போடணும், அப்புறமா அதை போடணும். சும்மா சொன்னேன், கொல்ல வரலாம் வேணாம். எனக்கு இந்த குக்கரை விளக்கி விளக்கி என் கையே போகுது. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக மல்லி புதினாவை சேர்த்துடலாம். இன்னும் கோல்டு கலரில் வரவே இல்லையா? வரட்டும். இது தியாவோட விளையாட்டு, இந்த வாத்து பொம்மை. இது யார் கொடுத்ததுன்னா, தியாவோட அக்கா கொடுத்தது. தியாவோட அக்கா யாருன்னா என்னோட அண்ணன் பொண்ணு ரிதன்யா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாப்பா விளையாண்டுட்டு, ரிதன்யா பாப்பா விளையாண்டுட்டு தர்னீஸ் விளையாண்டு இப்போ 3வது தலைமுறைக்கு வந்துருச்சு தியா விளையாடுறதுக்கு. பெங்களூரில் வாங்கினது இது. அங்கே பாருங்க, அந்த பையன் அங்கேருந்து ஒருத்தவங்க ஒடியாந்துட்டு இருக்கான் பாருங்க, ஜாகி ஜான். வாடா, அங்கே போகக்கூடாது, இங்கே வாடா, இங்கே வாடா. நம்ம தோட்டத்தில் வெளுத்து இங்கே தரணியே அடி போட்டுருவாங்க. வான்னா வந்துடு. என்ன இருக்கிற இடத்துல தான் விளாடணும், அடுத்த தோப்பில் போய் விளாட்ற. இங்கனக்குள்ளே விளையாடுன்னு. இங்கே பாருங்க, அப்பா வீடியோ எடுத்து சாப்பிடு. அரிசியை வந்தால் நைஸாக அள்ளி வாயில் போட்டா. இங்கே படுத்தது 2 கைகள் போல. அரிசி அள்ளி அள்ளி தின்னுக்கிட்டு போயிட்டு இருக்குங்க. தரணி அங்கிட்டு பாம்பெல்லாம் கிடக்கடா, வாடா, ஏன்டா போய் கட்டில் உட்காரு தம்பி. அப்போ ஒரு தடவை தான் சொல்லுவேன், அப்புறம் சொல்ல மாட்டேன். பாப்பா இங்கே அந்த பிரியாணி எல்லாம் தக்காளி எல்லாம் கொட்ட போகுது. அங்கிட்டு போ, நேரா போ, அது வரும் நேரா. பிரியாணி செய்யறதுக்குள்ள இவ்வளோ சோதனைகளா? போ, சிக்கிக்காம போ, மெதுவாக எழுத்துக்கிட்டு போ. விளையாடட்டுன்னு கட்டி கொடுத்தேன். இப்போ என்னாச்சு? பிரியாணி வராது, இன்னைக்கு மட்டும் தான் பிரியாணி வரும். நாளைக்கும் பிரியாணி கறியெல்லாம் வாங்கியாந்து கொடுத்தாச்சு உங்களுக்கு. பிரியாணி ஆகி சாப்பிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த பொருள்லாம் சேர்க்கலாம். 1 கையளவுக்கு மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். 1 கையளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது 2மே சேர்த்துடலாம். 2யும் போட்டு கிளறி விட்டுடலாம். சூப்பர். வாங்க. கோழிக்கு அரிசி எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க, எப்படி திங்குதுன்னு. சக்குடு திங்குது.
கோழி கூண்டு ஒன்று வாங்கணும்னு இருக்கா நிஷா. என்னமோ செல்ஃபு மாதிரி இருக்குமா, செல்ஃபு வாங்கணும். வந்து பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன போடுறதுனே தெரியல. தக்காளி சேர்த்துறேன். அதையா கொஞ்சோண்டு வெங்காயத்தை ஒதுக்கி வச்சிருக்க? ரொம்ப வெங்காயம் ரொம்ப நிறைய வெட்டிட்டியா? தக்காளி சேர்த்தியாச்சு. தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுருவோம். நாட்டுக்கோழி பிரியாணி செய்யணும்னா நாட்டுக்கோழியே காமிக்கிறது இல்லையா? நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கிடக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். நாட்டுக்கோழி பொட்டைக்கோழி எப்போவுமே சேவல் ரேட்டு கம்மி, பொட்டைக்கோழியாக இருந்தால் ரேட்டு கூட. நம்ம அன்றைக்கி போய் விசாரித்தோம்ல ஒரு கடை, அந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். என்ன அடுத்து இஞ்சி பூண்டு. நிறைய பேர் அதாண்டி கமெண்ட் பண்ணுறாங்க, குக்கர் விசில் வருமா அடுப்பில். விசில்லாம் வருங்க, வரையாமையான பிரியாணி ரெடி ஆகுது. வா, இப்போ தான் அப்படியே பிரியாணிக்குள்ளே ஒரு பேசிக்கான ஒரு ஸ்மெல் வருது. இது யார் வீடியோவை பார்த்து நீ செய்கிற ஜப்பர் பாய்? ஆமாம் இல்லையா? என்ன நல்லா வேகணுமா? வெந்துருச்சா? ஒவ்வொன்றா சேர்த்து அப்படி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு நம்ம கடைசியாக பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் மறுபடியும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமேட்டு பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். நாட்டுக்கோழி தனி பிரியாணி மசாலாவா இல்லை எல்லாம் ஒரே இதுதானே? எல்லாம் ஒரே பிரியாணி தான். பிரியாணினாலே பிரியாணி மசாலா ஒரே இதுதான். அடுப்பை நல்லா எரிச்சு விடு. எரிஞ்சிட்டு தானே இருக்கு, கண்ணு என்ன குருடா? மெதுவாக எரியுது. இதுல முட்டை வேக எதுல ஏண்டி அதையும் நாட்டுக்கோழி முட்டையை வேக வச்சிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. அது என்னடா ரொம்ப நேரமாக இட்லி பானை சும்மாவே இருக்கு. என்ன யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு தெரியும் ஏதோ ஒரு வேலைப்பாடு பண்ணியிருப்பேன்னு. என்ன வேலைப்பாடு பண்ணாங்க? இது என்னடா வெறும் இட்லி பானைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு சம்பந்தம் இல்லாமல் பிரியாணி ஆக்கிற இடத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டியா? சரி, புத்திசாலி தான். அப்போ அரை பாக்கெட் தயிர். நிஷா, நீ ஒரு 150 பேருக்கு பிரியாணி செஞ்சிருக்கில்ல? 150 பேருக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்கா, 150 பேருக்கு வெஜிடபிள் பிரியாணியும் செஞ்சிருக்கா, 150 பேருக்கு மட்டன் பிரியாணியும் செஞ்சிருக்கா நிஷா. அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். 150 பேருக்கு செஞ்சு கொண்டு போய் நம்ம தாத்தா படியெல்லாம் கொடுத்தோம்ல, அந்த வீடியோலாம் இருக்கும் பாருங்கள். அடி பிடிக்குது போல இருக்கு. நேற்று எப்படி கருவாட்டு பிரியாணியில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கவுச்சி அடிக்காதான்னு. நம்ம வறுத்துட்டோம். வந்து முதல்ல வந்து சுடுதண்ணி ஒரு தடவை பச்சை தண்ணியில கழுவிட்டு சுடுதண்ணியில போடையில அதுல ஏதாவது பேட் ஸ்மெல்லோ, அதுக்கப்புறமேட்டு அதுல உள்ள மண்ணோ, அது உள்ள இதெல்லாம் அந்த குடல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து அந்த சுடுதண்ணியில வந்து அரிச்சிட்டு வந்துடும். அப்ப அந்த கருவாடு வந்து கண்ணங்கரை. அதுக்கப்புறமா என்ன செஞ்ச? எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். பொரிச்சு எடுத்தாலே ஸ்மெல் வராது, வாடை வராது. பச்சை கருவாடை போடல பிரியாணியில, பொரிச்ச கருவாடை தான் போட்டோம். நிறைய பேர் அது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாருமே சாப்பிட்டோம். எல்லா பிரியாணியும் செல்வா வந்து கொஞ்சமாக செய்ய அப்படின்ட்டு ஒரே ஒரு தடவை தான் சாப்பிடுவாரு. இந்த பிரியாணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக செய்ய சொல்லியிருக்காங்க. என்னன்னு மத்தியானத்துக்கு நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா இருக்கும்ல டேஸ்ட்டு. சும்மா பிராய்லர் முன்னாடியே சொல்லியிருக்காரு அவரு, நீங்கள் ட்ரை பண்ணலாம் வேணாம், சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் எப்படி நல்லா இருக்குன்னு எக்ஸ்ட்ரா வேற செய்ய சொல்லியிருக்கேன். இப்போ நீ செய்கிறத நான் சாப்பிட்றேன், எனக்கு டேஸ்ட்டு தெரியும், நீ நல்லா செய்வேன்னு. வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல, உனக்கு இப்போ என்னென்னு புரியுதா இல்லையா? எதுக்கு நிறையா செய்ய சொன்னேன்? நீ செய்கிறது நல்லா இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அரிசியை ஊற வச்சுருவோம். இப்போ தான் அரிசியை ஊற வைக்கிறியா? இது சாப்பாட்டு அரிசி தான். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே இது பண்ணணும். இது சாப்பாடு அரிசினால உடனே இதாகிடும், வெந்துடும். அதனால தான் இப்போ இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட கறி சேர்த்தணும். நாட்டுக்கோழி பாருங்க, முட்டை எனக்கு இதாங்க முட்டை.
நாட்டுக்கோழி முட்டை. அது ஈரல் 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 அதுலேயும் ஒரு முட்டையை உடச்சி விட்டா ஒரு முட்டையை உடச்சி விட்டா தானே உடைச்சேன். அதுவா உடைஞ்சிச்சு. ஓங்கி அரைஞ்சு என்ன உடைச்சேன். ஈரல் இருக்கா பிள்ளைக்கு? ஈரல் போட சொன்னேன். எல்லாமே நான் அப்படியே கழுவி போட்டேன். அதுல இருக்குதான்னு பாரு. நீ தானே வாங்கியாந்த போட சொன்னேன் கடைக்கார. கேக்குற அதுல இருக்கும் பாரு. அப்ப இருக்குன்னா அப்ப இருக்கும். நானா ஆனா அப்படி கிளறையில முட்டை உடஞ்சிருது. முட்டை உடையக்கூடாது. ஒரு நிமிஷம் வெந்துருச்சுன்னா வெந்துடும். அது அவ்வளோதான் முட்டை. நெய்யா? அது கடைசியா தண்ணி கலந்து வச்சுருங்க. நான் 1.5 சுண்டு போட்டேன். அதுக்கு 1.5 செம்பு தண்ணி ஊற்றிட்டு போகிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இது கொதிக்கணும் நல்லா தலைன்னு. ஆமாம். இப்போ உடனே அதை தானே சொல்லுவேன். இல்லை அதுதான் கொதிக்க தான் வைக்கணும். சரி சார். சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு. எங்கே கொதிக்குது கண்ணுக்கு தெரியலையா? தெரியுது. அப்படியே நாட்டுக்கோழி எல்லாம் மிதக்குது. என்ன நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் அரிசி போடணும். முட்டையும் உள்ளே போட போறியா? முட்டையை உள்ளே போட்டு வேண முட்டையை உள்ளே போட்டு ஆனியன் ரைத்தா? அதுதானா? அது அதானே பிரியாணிக்கு. அது இல்லாட்டி அப்புறம் தால்ச்சா கொஞ்சம் செஞ்சுன்னா நல்லாயிருக்கும். நான் தான் எல்லாம் செஞ்சு தரேன். போடு. நம்ம அரிசி எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுத்து என்ன செய்யணும்? ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டுட்டு கீழே எடுத்து வச்சு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். அதில் என்னமோ கிடக்கு பாரு காய் மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை விசில் வரணும்? 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே. அடுப்பில் தூக்கி வை. சூப்பர். நல்லா திக்குன்னு எரிச்சு விடு. 3 விசில் வரட்டும். நம்ம வந்து 3 விசில் விட்டாச்சு. எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம உடலை குக்கர் விட்டுருச்சு. ஆஹா, முட்டையோட ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்க தட்டில் தானே கொஞ்சம். அப்பா அம்மா வாசனை அருமையாக வந்திருக்கு நிஷா பிரியாணி. அடி பிடிச்சிருக்க? அடியெல்லாம் பிடிக்கலாங்க. அப்படியே நெய் ஊற்றவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போதான் ஊற்றணுமா? என்னடி ஆக்கி முடிச்சுட்டு நெய் ஊற்றுற வித்தியாசமா? பா போடுறா நாட்டுக்கோழியை. ஈரல் இருக்கா? பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடும். ஈரல் பிள்ளைங்களுக்கு, கறி நிஷாவுக்கு, முட்டை எனக்கு. ஆஹா, இப்போ நீ சொல்லு, ட்ரை பண்ணி பார்க்கலாமா எல்லாரும் அப்படின்ட்டு. ரிசல்ட் இப்போ சொல்லு. இங்கே இருங்க. தீயாவுக்கு நேற்று செருப்பு வாங்கினது அமுக்குண்ணா பீங்னு சவுண்டு வரும். ஆஹா, சாப்பிடு. சரி சாப்பிடு. கோழி முட்டை சாப்பிட மாட்டியா? அந்த பெரிய முட்டையை முடிஞ்சு சாப்பிட்ற? சாப்பிடு. ரிவ்யூ பண்ணு. இது வேற, இந்த செருப்பு வேற. பீங்னு சவுண்டு வருது. அப்போ இங்கே எப்படியா? முட்டை இங்கே எப்படியா? வாடித்தாங்க. வா, அப்பா காமிக்கிறேன். இங்கே பாரு. இங்கே வா. காமிச்சோம்னா ஓடியா வந்துடுவா. சூப்பர். ஓடியா வாடா தங்க. எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கு. வாடா சாப்பிட்ற. ஓடியாடா. படம் பார்க்குறியா? பா, ஆனால் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையும் வாங்கிட்டு வந்திருப்பேன். 2 நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அடிச்சு மூடை வேணும். சரி, எப்படியும் பிரியாணி தான் செய்ய போகிறோம், நாட்டுக்கோழி பிரியாணி. அது முட்டை நாட்டு முட்டைன்னு இன்னும் நல்லாயிருக்கும். உனக்கு தான் தெரியும். உன்ன மாதிரி புத்திசாலியாக இருக்க முடியுமா எல்லாரும்? எப்படி இருக்குது டேஸ்ட்டு? அப்போ முடியா? வயரை கீழே போட்டோம். வா பாப்பாவுக்கு ஒரு முட்டையை ஒரு கடிக்க கூட. வாங்கிக்க.
அவளை எடுத்து சாப்பிட்றாங்க. அவளே எடுத்து சாப்பிட்றாளா? கையை கழுவிட்டு அப்போ கையை கழுவிட்டு அப்போ வாங்கிக்க அம்மா ஊட்டி விடும் இல்லாட்டி கையை கழுவிட்டு வா ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக நாம் செஞ்ச மெத்தட்லேயே வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் பாப்பா பாய் சொல்லுமா. சாப்பிட்றாதாங்க கறி எடுத்து சாப்பிடு.